வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது வந்து பொது பலன்கள், ஜென்ரலாக வந்து என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாரு. மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-8, ஸோ 1-8-11ங்கிற ஒரு விஷயம் தான் நடக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேஷ ராசினாலே ஆடு மற்றோட பிரியாணி ஆகிறது தான் வந்து அதோடைய சுபாவமே. இது வந்து செல்ஃப் ஆப்பு ராசிங்க. ஸோ தானே வந்து தனக்கு வந்து செல்ஃபாக ஆப் வச்சுக்கும். ஸோ அதோடு தான் இந்த ராசியுடைய ஸ்பெஷாலிட்டியே. அப்படி இருக்கும்போது இப்போது இருக்கிற கிரக நிலவரம் படி பார்த்தோம்னா அது 11 இருக்குங்க. நம்ம சும்மா இருந்தாலும் இந்த வச்சிக்கன்னு சொல்லிட்டு காசை கொண்டாந்து திணிச்சிட்டு போவானுங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்டுங்கிட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. எவனா பார்ட்டிக்கிட்டு கூப்பிடுவான், வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான்னா அங்கே வந்து கட்டி பிடிச்சி புரண்டு சண்டை போகிற அளவுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதனால் இந்த முட்டாப்பாய ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தூக்கி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2-7ன்றத சுக்கிரன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்குங்க. ஸோ 2-7 அதுவும் புதனுடைய சாரம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, புருஷன் பொண்டாட்டி நடுவில் அவன் இப்படி இருக்கிறான், நீ இப்படி இருக்கிற, பிழைக்க தெரியாமல் இருக்கிறன்னு சொல்லி மண்டையை துண்ணும் பொண்டாட்டி. அதுதான் நடக்கும். ஸோ கொஞ்சம் மண்டையை தின்னும், கொஞ்சம் டென்ஷன் ஆகி நைட் ஃபுல்லாக பிராண்டிங்கினே இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது. கொஞ்சம் வந்து என்னடா அது இந்த டார்ச்சருக்கு நடுவில் வாழ்ந்துன்னு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இல்லைன்னா வெளியூர் கொண்டு போங்க. வெளியூர் போனோம், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு சுத்தம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்பாரிசம், அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், ஏதாச்சும் ஒன்று புருஷன் பொண்டாட்டி நோட்டில் இந்த ரப்சல்ன்றது இருக்கத்தான் செய்யும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த 3-6 புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 11 இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஜபர்தஸ்தாக இருக்கணும்னு பார்க்குறது. வேறு வேலைக்கு போய்டுவேண்டா, இவன் என்னடா வேலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜபர்தஸ்தாக நடப்பீங்க. ஷோல்டர் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு நடந்துட்டு எல்லாரையும் வந்து நம்ம வந்து நான் தான் தாதா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியான விஷயம். அதுக்கப்புறம் காலில் விழுற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் உஷாராக இருந்துக்குங்க. பணிவு வந்து என்றைக்குமே நல்லது. ஸோ ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. வேலை விஷயத்தில் நிறைய மாற்றம் இருக்கும், நல்ல மாற்றமாக இருக்கணும். நம்ம வந்து புத்தி கோளாறுமாக இருக்கணும். ஏன்னா புதன் ராகு ஒரே இதில் இருக்கும்போது நம்ம தான் சொல்கிற தூக்கின்னு மற்றவன்ட்ட சண்டைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாகணும். அதுவும் ஃப்ரெண்டுங்க எவனாச்சும் வந்து நூண்டி விடுவானுங்க, மச்சான் நீ கேளு, நீ தான் வலுவானாலே, உனக்கு தான் அந்த ஃபேஸ் கட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தூண்டி விட்ருவானுங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாமல் என்ன மச்சான் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு உங்களே வந்து கலாச்சி விட்ருவாங்க, பார்த்துக்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயம்லாம் நடக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்ல லாபங்க, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னாலே ஒரு எப்படி சொல்கிறது, சூரியன் சம்மந்தமான விஷயம் போதே நல்ல லாபம் வரும். ஸோ நல்ல லாபம் வர்றது, கொஞ்சம் செலவில் அதிகமாக வரும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருங்க. ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கணும்னு வச்சுப்போமே. ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது 12ஆம் அதிபதி நிறைய ஊர் சுற்றுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய ஊர் சுற்றணும், அங்கே போகணும், இங்கே போகணுங்கிற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போமே. அப்பா சம்மந்தமான விஷயத்துலலாம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் 10-11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே அவன் இந்த டபாய்க்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் காசு எவ்வளோ வந்தாலும் கொஞ்சம் செலவாகிறமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்க. இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். தசாபுக்தி பலங்களில் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு சூரியன் இருக்கும்போது அது 5ஆம் அதிபதி இப்போ 12ல் வரும்போது குழந்தைங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயம் நிறைய இருக்கும். நான் பயப்படாத வர ஸ்கூல் திறக்கிறாங்க, எல்லாம் கொஞ்சம் மண்டத்துன்ற விஷயமாகவே தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. மேஷ லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயமே சூப்பருங்க. அதில் வந்து நீடு நிலப்புலங்கள் இதனால் வந்து ஒரு காசு வர்றதுக்கான விஷயம்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 1-8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுற மாதிரி, நிறைய காசு வானாண்டான்னு சொன்னால் கூட ஜோபில் வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. பார்ட்டி கொண்டு போய்ட்டு கவுத்து விட்டு அதை வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போட்டு மானிட்டு எடுத்துருவானுங்க, இல்லைனா கட்டி போட்டு சண்டை போடுவானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் சமாச்சாரத்துலலாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து
ராகு தசாபுத்தி ராகு 11ல் இருக்குது. ஸோ ராகு வந்து ஒரு கூட்டு கிரகமாக இருக்கும்போது, அதாவது புதனோடு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வேலை செய்கிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பந்தா காட்டணும், ரொம்ப அப்படியே ஷோல்டர் தூக்கிட்டு சண்டை போடுற மோட்லேயே போவீங்க. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்ன யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் சொல்லினா போகுது. நமக்கு ஒரு மாதம் வேலை இல்லைன்னா பேண்ட்டுக்கு எழுது நமக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம கம்முன்னு இருந்துன்னு போகிறது தானே, அதான் நல்லது. ஓகே. அதுக்கப்புறம் மேஷத்தில் கிடவாக இருக்குது உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 9, 12க்கு அதிபதி. உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். நடாங்கய்யால் ரொம்ப அலைச்சலாக இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தினா துட்டு வருமானா துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு இதாக பழைய சொத்து விற்கலாம், அப்பாவுடைய சொத்தை விற்றுலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள், சொத்து விற்கிறது, புதிய ஒப்பந்தங்கள், ஏதாவது வெளிநாட்டுக்கு போகலாமாண்ணா, இப்போ தான் குண்டு வர போட்டுன்னு வெளிநாட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒப்பந்தங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி வந்தாங்க. சனி வந்து 10, 12ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் அதிபதி. ஓகேங்களா. 10, 11ஆம் அதிபதி வந்து 12 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைங்க, நாங்கள் அது அப்படியே ஓடினே இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தார்கள். வேலையில் பந்தா காட்டாமல் கமுக்கமாக இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா நம்ம புத்தி கொழுப்பெடுத்து சில நேரத்தில் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகி நம்ம மற்றவன்ட்ட வந்து ஏறின்னு போகிறது, நான் தான் பெரியாள்னு சொல்லிட்டு வஸ்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தி யந்திரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குங்க. ஸோ 5ல் இருக்க கேது வந்து சுக்கரனுடைய சாத்தில் இருக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கடன் வாங்க விட்ருவானுங்க. என்னடா இதுங்கண்ணா. ஸோ அதனால் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும். சரி, என்ன பண்ணுறது, பிள்ளைய பார்த்துட்டா இதெல்லாம் இருக்க தான் செய்யும். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து 12ல் இருக்குங்க. ஸோ 1, 2, 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது ஒன்று பொண்டாட்டியோட ஊர் சுற்றணும். பொண்டாட்டி வந்து ரப்சல் ஜாஸ்தி இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய ரப்சல்கள், இவன் அப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ இவங்களாம் இருக்கான் உனக்கு பொழைக்க தரலன்னு பொண்டாட்டி திட்டம். நயன்தாரா மாதிரி பொண்டாட்டி வேணும்னு பார்த்தேன், நீ வந்து தொலைச்சிருக்கிறியன்னு சொல்லிட்டு, நயன்தாரா கேள்வி இல்லை, சரி விடுங்க, நீ இப்படி வந்து நிற்கிறியன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ரப்சல்லாம் போவோம். இதனால் நைட்டு தூக்கம் வராமல் தலையை பிச்சுக்கிற மாதிரி விஷயங்கள் 2 பேருக்குமே இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே டென்ஷனாக தான் இருக்கும். அதே ஒரு சரியாயிடும்னு வச்சுப்போமே. கிளாக் போக நேரம் ஆக ஆக எல்லாமே சரியாகும். அதுதான் விஷயம். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு உங்கள் பிரச்சனையெல்லாம் வெளில யார்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் சிரிச்சிருவானுங்க, ஏளனம் பேசுவானுங்க. அது சாமிகிட்ட உட்காந்து பொறுமையாக வந்து அந்த சாமியை சரணடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் டெய்லி வந்து பிரார்த்தனை பண்ணுறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர் தாங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். திதிங்கிறது வந்து நம்ம முன்னோருடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோடைய வேலையை. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை எஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவழியில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அந்த ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களோட தாத்தா பாட்டி 2 வகை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா, திதி சூனியங்கிறது வந்து 6, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்றைக்கி இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க, திருதியை திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம், இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துக்கிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ
மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவறுங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி, அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக இந்த சதுர்த்தசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூன்யமாக மாறும். ஸோ அதனால் வந்து அதை மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அதை எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூன்ய ராசிகளில் அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம், ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூன்யமோ திதியோ வந்து உங்களை பாதிக்குமானால் பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமியிலலாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது, அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூன்யங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறத நம்புறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.